எல்லோருக்கும் வணக்கம். போன போஸ்ட்ல முடிக்கும்போது நாம் என்ன பேசியிருந்தோம்னா, கடவுளை பார்த்தவர்கள் யாராவது உண்டா? அவர்களை நாம் எப்படி அடையாளம் கண்டுகொள்வது? அப்படிங்கிறத பத்தி பேசியிருந்தோம். கடவுளை பார்த்தவங்க யாரும் நாங்க கடவுள பார்த்தோம் அப்படின்னு சொல்றதில்ல, அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணியிருந்தோம். அப்புறம் எப்படி நாம தெரிஞ்சுக்கிறது? அப்படிங்கிற அடுத்த கேள்வி வரலாம். அவங்க அவங்க பக்தர்களுக்கு அவங்க எப்படி ஆசி குடுக்குறாங்க, அவங்களோட எப்படி பேசுறாங்க அப்படிங்கிறத வச்சு நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம் அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ அது விஷயமா என்னோட எக்ஸ்பீரியன்ஸஸ் அது வந்து ஷேர் பண்றதா சொல்லியிருந்தேன். இந்த எக்ஸ்பீரியன்ஸில் முதல்ல நான் சொல்லப்போகிற ஷேர் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனது இதுவரைக்கும் எங்கேயும் ரிப்போர்ட் ஆகாது. இது எனக்கு மட்டுமே தெரிந்தது. அதாவது என் நண்பருக்கு ஏற்பட்டது. அதனால் அவரை நான் நேரில் கண்டு பேசி தெரிஞ்சின்றதுனால இது உண்மை அப்படின்னு என்னால் சொல்ல முடியும். இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் படித்தது. அனைவரும் படித்திருக்கலாம். அது மகா பெரியவரை பற்றினது. அது அது நிறைய நிகழ்ச்சிகள் இருக்குது. அதில் ஒன்று மட்டும் நான் சொல்லிடுறேன். பட் இப்போ முதல்ல வந்து என்னோடய நண்பருக்கு நேர்ந்த ஒரு நிகழ்ச்சி அப்படிங்கிறத பற்றி சொல்ல விரும்புகிறேன். இந்த நிகழ்ச்சியானது கோயம்புத்தூரில் நடந்தது. 1980களில் நான் வந்து கோயம்புத்தூரில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்போது என்னுடைய நண்பர் பொன்னுசாமி அப்படின்னு இருந்தார். அவருக்கு வந்து சின்ன ஃபேமிலி. ஒய்ஃபு, ஒரு பையன், ஒரு பொண்ணு. பொண்ணுக்கு ஒரு 10-15 வயசுக்குள்ளே இருக்கும். பையனுக்கு ஒரு 10 வயசு இருக்கும். படிச்சுட்டு இருந்தாங்க. அப்போது எனக்கு அவர் இனிய நண்பர். அடிக்கடி போயிட்டுருப்பேன். பின்னாடி வந்து 80களோட கடைசி பாகத்தில் நான் வந்து கோயம்புத்தூரை விட்டு வேறு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டேன். அப்புறம் அவரோட டச் விட்டுடுது. ஒரு 5-6 வருஷம் கழித்து திரும்ப மறுபடியும் கோவைக்கே நான் மிருதும் மாற்றாகி வந்தேன். அப்போ வந்து எனக்கு தோணுச்சு, என்னோடய பழைய நண்பரை போய் பார்க்கலாமே அப்படின்னு ஒரு எண்ணம் தோணியது. அது தோன்றின உடனே நான் போய் அவரை போய் பார்க்குறதுக்காக போனேன். அப்போ என்ன ஆயிடுதுன்னா, ஒரு வீட்டில் ஹாலில் வந்து அந்த பொண்ணோட ஃபோட்டோ மாட்டியிருந்தாங்க. அந்த பொண்ணோட ஃபோட்டோவுக்கு முன்னாடி விளக்கேற்றி வச்சுருந்தது. ஒரு மாலை வேற போட்டிருந்தது. எனக்கு ஒன்றும் புரியல. அவர்கிட்ட, சார் என்னது இப்படி மாலை போட்டிருக்கு, பொண்ணு எங்கே அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவர் அழ ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு தெரியல. ஐயா என்னாச்சுங்கய்யா, சொல்லுங்கய்யா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவர் நிதானமாக சொன்னார், பொண்ணு போன வருஷம் தவறிட்டாங்க அப்படின்னாரு. ஓ அப்பா, ரொம்ப சாரிங்க, எப்படிங்க ஆச்சு அப்படின்னு சொல்லி சொன்னேன். இல்லை, அவளுக்கு கேன்சர் வந்துடுது, கல்யாணத்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருந்தேன். ஒரு கல்யாணத்துக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி அவளுக்கு கேன்சர் இருந்தது. ஆன வரைக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம், ஆனால் ஒன்றும் சரிப்படல, அதனால் தவறிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்புறம் பின்னாடி அது பேசும்போது, அதை பற்றி பேசும்போது அவர் சொன்னார், அந்த சென்னிமலை ஆண்டவர்கிட்ட ஒரு சித்தர் இருந்தாருங்க, அவர் வந்து சொன்னார், ஆனால் அதை நான் வந்து சீரியஸாக எடுத்துக்கல, என்னமோ சொல்கிறான்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு. என்ன எனக்கு ஆர்வம் மிகுதியிலான அவரை பற்றி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி அவர் இங்கே வந்தாருங்க. நான் ஒரே பொண்ணு அப்படிங்கிறதுனால தடபுடலாக ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சுருந்தேன் கல்யாணத்துக்கு. பத்திரிக்கை கூட அடித்து வச்சுட்டேன். அவர் வீட்டுக்கு வந்தோடனே வீட்டுக்கு எல்லா உபச்சாரங்களும் செஞ்சு அவருக்கு பிளேட்டில் பழம், பூ எல்லாம் கொடுத்து அண்டு கல்யாண பத்திரிக்கையும் வச்சு, ஐயா என் பொண்ணோட கல்யாணத்துக்கு நீங்கள் வந்து ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வச்சேன். அவர் ஒரு நிமிஷம் இப்போ தட்டை தொட்டு பார்த்துட்டு கண்ணை மூடினார். கண்ணை மூடிட்டு இதே வார்த்தையை சொன்னாருங்க. என்ன சொன்னார்னா, தேரானது ரெடியாக இருக்குது, தேரை ஓட்டுறவனும் ரெடியாக இருக்கான், குதிரைகளும் தயாராக இருக்குது, ஆனால் தேர் நகர மாட்டேங்குதே அப்படின்னு சொன்னார். சொல்லிவிட்டு அவர் எழுந்திரிச்சு போயிட்டாருங்க. வேறு ஒன்றுமே பேசலை. எனக்கு ஒன்றும் புரியல. கவுண்டர் சொல்கிறாரு, தட் இஸ் பொன்னுசாமி கவுண்டர் சொல்கிறாரு, எனக்கு ஒன்றுமே புரியல, கல்யாணத்துக்கு வரேன்னா வரேன்னு சொல்லணும், வரலைன்னு சொல்லணும், இது என்ன இப்படி சொல்லிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு புரியல. அப்புறம் வந்து நான் சரி அதை மறந்துட்டு நான் கல்யாண ஏற்பாடுகளை செஞ்சுட்டு இருக்கும்போது, கல்யாணத்துக்கு சரியாக 1 மாதத்துக்கு முன்னாடி பொண்ணுக்கு வயிற்று வலின்னு சொன்னான். வயிற்று வலின்னா தாங்க முடியாத வயிற்று வலி. அவளை போய் ஆஸ்பத்திரியில், கோயம்புத்தூரில் இருக்கிற பெரிய ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணி அவளுக்கு எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்த்ததில் அவளுக்கு தீர்க்க முடியாத ஒரு கேன்சர் வயிற்றில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லுது. பொண்ணு ரொம்ப வலியில் துடிச்சு போயிட்டாங்க. எனக்கு அழுகையாக வந்தது, என்ன செய்யறதுன்னு தெரியல. ஒரு ஸ்டேஜில் பொண்ணு வந்து என் கையை பிடிச்சிட்டு அழுதா, அப்பா ஒன்றா என்னை காப்பாற்றுங்க, அல்லது பரவாயில்லப்பா என்னை சுவாமிகிட்ட அனுப்பிச்சிருங்க, வலி இல்லாமல் அனுப்பிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது, அப்பாவாகி நான் வந்து இன்னும் 15 நாளில் பொண்ணு கல்யாணத்தை வச்சுருக்கிறேன்னா என்னோட மனநிலை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள்.
அப்புறம் ஒன்றும் செய்ய முடியல. அவள் தவறிட்டு அதோட கல்யாணம் கேன்சல் ஆகிடுது. அப்புறம் கொஞ்ச நாளைக்கு விரக்தியாக அப்படியே உட்காந்துட்டே இருந்தேன். பின்னாடி எனக்கு தோணுச்சு, என்னடா அது அன்றைக்கி அந்த சித்தர் வந்து சொன்னார், அவரை போய் பார்க்கலான்னு சொல்லி சென்னிமலைக்கு போனேன். அவர் சென்னிமலை முருகன் மேலே பயங்கர பக்தி உடையவர். அதான் சித்தர் அவர். சென்னிமலையானை கேட்டு தான் எதையுமே செய்வேன், சென்னிமலையான் தான் என்னோட கடவுள் அப்படிங்கிறதுல ரொம்ப இதாக இருப்பார். அவரை போய் பார்த்து கேட்டேன், ஐயா நீங்கள் அன்றைக்கி வந்தீங்க, குடும்பத்தில் இப்படி ஆயிடுது, நீங்கள் அன்றைக்கி சொன்னது எனக்கு புரியல, எனக்கு நீங்கள் அன்றைக்கி சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்டேன். அழுதும்போது அவர் சொன்னார், ஒரு நிமிஷம் நான் அழுக விட்டுட்டு அப்புறம் நிதானமாக சொன்னார், அப்பா நீ ஒன்றும் செய்ய முடியாதுப்பா, நான் அப்போ அன்றைக்கே பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சிட்டு இந்த பொண்ணோட வாழ்க்கை முடிய போகிறதுன்னு, அவளோட பூமியில் அவளோட டியூட்டியானது முடிஞ்சிட்டு அவள் வந்து சுவாமியை போய் சேர போகிறான்னு தெரிஞ்சு, அதனால தான் நான் ஒன்றும் அதுக்கு மேலே பேசாமல் எழுந்திரிச்சு வந்துட்டேன். நீ அவளை பற்றி கவலைப்படாத, அவள் வந்து முருகனோட அடியில் இளைப்பாறுதல் எடுத்துட்டு இருக்கா, ஒன்றும் கவலைப்படாத, அப்படி மறந்துட்டு வேற வேலைகளை பாரு அப்படின்னு சொல்லிட்டாரு. இதான் நடந்த நிகழ்ச்சி. இதுலேருந்து எனக்கு என்ன தெரியுதுன்னா, கர்ம பலன் அப்படிங்கிறது நிச்சயமாக எல்லாரும் அனுபவிச்சு தான் தெரியணும், அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது. ரெண்டாவது விஷயம்னா, கர்ம பலனை அனுபவிக்கிறதுங்கிறது அந்த பொண்ணாடு செஞ்ச கர்மமா அல்லது இந்த மிஸ்டர் பொன்னுசாமி செஞ்ச கர்மமா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அந்த பொண்ணு கஷ்டப்படுறதை பார்த்து இவர் மனசால துடிக்கணும்னு கூட இருக்கலாம். என்னங்கிறது, அதாவது இறைவனோட நியதி அப்படிங்கிறது யாருமே கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அது சரியாக இருக்கும், 100% இருக்கும். அப்போ நம்ம அந்த மாதிரி சமயத்தில் என்ன செய்யறது அப்படின்னு கேள்வி வருது. நம்ம கடமைகளை கரெக்டாக செஞ்சிட்ருக்கணும், அதுக்காக யார் மேலேயும் இது பண்ணிக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோட புரிதல். அப்படிங்கிறத இந்த முதல் நிகழ்ச்சியை முடிச்சுக்கிறேன். ரெண்டாவது நிகழ்ச்சி நான் சொல்ல வர்றது என்னென்னா, மகா பிரிவால பற்றினது. மகா பிரிவா வந்து பல்வேறு இடங்களில் முகாம் நடத்துவார். அப்படி முகாம் நடத்தும்போது அவர்கிட்ட பக்தர்கள் வந்து அவர்கிட்ட ஆசி கேட்பாங்க. அப்படி ஆசி கேட்கும்போது ஒரு 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 ஃபேமிலி, ஹஸ்பண்டு, ஒய்ஃபு அண்டு ஒரு பொண்ணு, 3 பேர் வந்து அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் கேட்டாங்க. அவர் ஆசீர்வாதம் பண்ணும்போது அவர் அந்த இவர் தந்தையானவர் ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டாரு. என்ன ஆச்சு ஏது அப்படின்னு சொல்லி அவர் மகா பெரியவா கேட்டிருக்காரு. அப்போ அவர் சொல்லியிருக்காரு, ஐயா எனக்கு இந்த பொண்ணு ஒரு பொண்ணு, அவளுக்கு கல்யாணம் பண்ண முடியல, ரொம்ப கஷ்டப்படுறேன், அதனால் அதுக்கு மகா பெரியவா தான் ஏதாவது ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொன்னார். சரிப்பா நீ வெயிட் பண்ணு அப்படின்னாரு. அப்போ கொஞ்ச நேரம் கழித்து அந்த இடத்துக்கு ஜெமினி கணேசனோட ஒய்ஃப் பாப்ஜி அப்படிங்கிறவங்க வந்தாங்க. வந்த உடனே அவங்க மகா பெரியவாளோட பயங்கரமான பக்தை, தீவிரமான பக்தின்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து அவங்ககிட்ட காலில் விழுந்து ஆசீர்வாதம் கேட்டார். அப்போ வந்து அவர் சொன்னார், நீ இதுக்கு மடத்துக்கு எதாவது செய்யணும்னு ஆசைப்படுறியா? ஆமாம் பெரியவா அப்படின்னு. நீ செய்யணும்னு ஆசைப்படுறத இந்த பொண்ணு கல்யாணத்துக்காக காத்துட்டுக்கா, ஒன்றும் முடியல, நல்ல மனுஷன், அவங்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னார். மறு பேச்சு இல்லாமல், ரெண்டாவது யோஜனை இல்லாமல் அவங்க பாப்ஜி அவங்க கையில் போட்டிருந்த நகைகளை எல்லாம், வளையலெல்லாம் கழட்டி எடுத்து வச்சுட்டாங்க. அவள் ஒரு 20-25 பவுன் பெறும். அது வந்து இந்த பொண்ணோட கல்யாணத்துக்கு நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதை பார்த்த பெரியவ வந்து அதை தொட்டுட்டு அதுக்கப்புறம் அதை எடுக்கிறதெல்லாம் கிடையாது அவர். அப்போ என்ன செஞ்சாருன்னா, அந்த பொண்ணோட அப்பாவை கூப்பிட்டு தருவார் அப்படின்னு நினைக்கும்போது, அவர் அதுக்கு பதிலாக பக்கத்தில் இந்த பேங்க் மேனேஜரை கூப்பிட்டாரு. கூப்பிட்டு, இந்த நகையை நீ வச்சுக்கப்பா, கல்யாணத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடி அவங்க வீட்டில் கொண்டு போய் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு போயிட்டாரு. அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, கல்யாணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த அவங்க ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து காஞ்சிபுரத்துக்கு போய் புடவை எல்லாம் எடுக்கிறதுக்காக போயிருக்காங்க, ஜவுளியெல்லாம் எடுக்கிறதுக்கு போயிருக்காங்க. போயிட்டு திரும்பி வந்து பார்த்தா வீட்டில் திருட்டு போயிருக்கு, எல்லாமே திருட்டு போயிடுது. பணம், அது பாத்திரங்கள், கொஞ்சம் எல்லாமே திருட்டு போயிடுது. அப்போது என்னடா செய்யறதுன்னு நில குழஞ்சி இருக்கும்போது, அடுத்த நாள் இன்னைக்கு இந்த பேங்க் மேனேஜர் வந்து, இந்தாங்க அவர் மகா பெரியவா சொல்லி கொடுத்த நகை, இந்த நகையை வச்சு நீங்கள் கல்யாணத்தை பண்ணிக்கோ அந்த அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அந்த நகை வந்து நல்ல மதிப்புமிக்க நகை. அது இப்போ கணக்கு பார்த்தா 10-20 லட்சத்துக்கு போயிடும், அந்த அளவுக்கு ம மதிப்புமிக்க நகை. அதை வச்சு அவர் கல்யாணத்தை ஜாம்னு பொண்ணுக்கு நடத்தி முடித்தார். இந்த நிகழ்ச்சியிலேருந்து நமக்கு என்ன பாடம் தெரியுதுன்னா, இதுலேயும் அதே தான், கர்மா பலன் அப்படிங்கிறது வந்து எல்லாரும் அனுபவிச்சு தான் தெரியணும். அது வந்து மகா பெரியவருக்கு தெரிஞ்சிருக்கு. இவருக்கு வந்து இந்த மாதிரி வீட்டில் ஒரு பெரிய ட்ராஜடி நடக்க போகுது அப்படிங்கிறது அவர் ஞானத்தினால தெரிஞ்சுக்கிட்டாரு. ஆனால் அதை வந்து தடுத்திருக்கலாமே அப்படின்னா அதை தடுக்கலை அவர். ஏன்னா அது நடக்கணுங்கிறது விதி, அதை வந்து நான் தடுக்க மாட்டேன். ஆனால் இந்த ஜென்மத்தில் அவர் செஞ்ச நிறைய பக்திகளுக்கு ஏதோ ஒரு ரெகக்னேஷன் வேணும் அப்படிங்கிறதுக்காக அந்த நகையை வந்து
அவர்கிட்ட கொடுக்காம பேங்க் மேனேஜர்கிட்ட கொடுத்து 2 நாளைக்கு முன்னாடி அவங்க கைக்கு போய் சேர்ற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணார். ஸோ இந்த இயற்கை நியதியும் மீறாத மாதிரி ஆயிடுத்து, பக்தர்களுக்கு அனுக்கிரகம் செஞ்ச மாதிரி ஆயிடுது. அந்த மாதிரி பார்த்து அவர் செஞ்சுட்டாரு. அதனால நம்ம என்ன செய்யலாம்னா, நம்ம கடமையை ஒழுங்காக செய்யணும். இதுலேருந்து கர்மா பலன்லேருந்து நம்ம தப்பிக்க முடியாது. ஆனால் நம்ம கடமையை ஒழுங்காக செஞ்சால் பகவான் குரு ரூபத்தில் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு உதவி செய்வார் அப்படிங்கிற உண்மையை நாம் இதிலேருந்து தெரிஞ்சுக்கணும். நன்றி.